அதே போன்று மத்திய அரசாங்கத்தில் உங்களுக்கு வேண்டிய துறைகளை வெறும் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 8 அமைச்சர்களை கொடுத்து நீங்கள் செய்த அந்த 2G என்ற ஒரு மாபெரும் ஊழலின் காரணமாக இன்று வரை காங்கிரஸ் அரியணை ஏற முடியவில்லை என்பதையும் சேர்த்து திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார் என்றால் அவர் ஒரு நீதிமான், ஒரு நியாயமான். ஆனா 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. துரோகி துரோகி என்று யார் துரோகி? அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அம்மையாரை கூப்பிட்டும், கார்கே அவர்கள் திரு TR பால் அவர்களை அழைத்தும் நீங்கள் போகும் பாதை சரியில்லை, பிஜேபியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க நீங்கள் முயற்சி செய்வதாக அறிகிறோம், அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று சொல்லிவிட்டோமே. திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் பிஜேபியை நோக்கி தங்களுடைய நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு நேரு அவர்கள், திரு செந்தில் பாலாஜி 3 பேர் கழுத்துக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை என்ற ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை. நம்முடைய தலைமைச் செயலாளர், தமிழ்நாடுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஸ்டாலினை அழைத்து வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய வைத்ததனால் நாங்களும் தோற்றோம், நீங்களும் தோற்றோம் என்றார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட்டணி வைப்பதற்கு முன்னாலே 23 மாநிலங்களிலே ஆண்டு கொண்டிருந்தோம். இந்த சனாதன பேச்சும் இந்த இந்து மத விரோதமும் பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவரையும் திரு மு.க. ஸ்டாலின் போன்றவர்களையும் திரு துரைமுருகன் போன்றவர்களையும் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்துக்கள் விரோதி என்று. திமுகவோடும் இந்து விரோத திமுகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அறிக்கை விடுங்கள். அடுத்து வரும் எல்லா தேர்தலிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆவதை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியில் இல்லை என்றார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதாவது 20 வருஷமா சவாரி செஞ்சுட்டு இந்த டாக்கை அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு அவர்களுடைய கட்சியினுடைய இளைஞர் மன்ற அமைப்பாளர் கூட்டத்தில். ஸோ இந்த முதுகுல குத்த துரோகத்திற்கு உண்டான காரணம் என்ன? அதாவதுங்க, ஒரு முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், அந்த இயக்கத்தினுடைய இன்றைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். முதலிலே வரலாறு அவருக்கு தெரிய வேண்டும். வரலாறு தெரியாமல் பேசுவது என்பது மாபெரும் தவறு. நீங்கள் வகிக்கும் பதவிக்கு அது மாபெரும் அவமானம். 2006 2026 என்றால் தான் 20 ஆண்டுகள் கணக்கு வருகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை, நீங்கள் தனித்து நின்றீர்கள். அதே போன்று 2011 உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை. 2006 நீங்கள் மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தினீர்கள், நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் நீங்கள் அனுபவித்த பலன்கள் சொல்லி முடியாதவை. அதே போன்று மத்திய அரசாங்கத்தில் உங்களுக்கு வேண்டிய துறைகளை வெறும் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 8 அமைச்சர்களை கொடுத்து நீங்கள் செய்த அந்த 2G என்ற ஒரு மாபெரும் ஊழலின் காரணமாக இன்று வரை காங்கிரஸ் அரியணை ஏற முடியவில்லை என்பதையும் சேர்த்து திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார் என்றால் அவர் ஒரு நீதிமான், ஒரு நியாயமான்,
என்று நான் இப்போ அவர் ஒரு பொய்மானாக மாறிவிட்டார். வாயை திறந்தால் பொய் மட்டுமே பேசுகிறார். 2 தடவை கூட்டணி மாறிவிட்டது. நாங்கள் தனித்து நின்றோம். 2011 உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி, 2014 தனித்து போட்டி. அப்புறம் எப்படி 20 ஆண்டுகள் உங்களோட நீங்கள் பண்ண 2G என்ன ஆச்சு? என்ன உலக மத்தியில் என்ன பேசினாங்க? எத்தனை சைபர்னே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்களே. 1,76,000 கோடி என்று. 1,76,000 கோடி எத்தனை சைபர்னு தெரியுமான்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்களே. இனிமே உங்களை நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தான் உங்களை நம்பக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, திரு உதயநிதி அவர்கள் அரசியல் பக்குவம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை அப்படி பேசுவதில்லை. உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன். இவருக்கு முதல்ல அரசியல் பக்கம் வேணும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அந்த கூட்டத்திற்குள்ளே, நீங்கள் சொன்ன அந்த இளைஞர்கள் கூட்டத்திற்குள்ளே வரும்போது காங்கிரஸை துரோகி என்று. யார் துரோகி? எங்கள் ஆட்சி போனதுக்கு நீங்கள் தானே காரணம். இன்ன வரைக்கும் திரு மோடி அவர்களை உட்கார வைப்பதற்கு திரு உதயநிதி அந்த கூட்டத்தில் பேசினது ஒரு காணொலியை நான் பார்த்தேன். பாஜக தொடர் வெற்றிக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா காரணம் காங்கிரஸ் தான். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அந்த 2G ஊழல் தான் மோடியை ஆட்சியில் அமர வைத்தது என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இல்லை என்று. அதுதானே கவித்து விட்டது. உலகத்தை உள்ளங்கையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் ஆளுகிறார் என்றால் எப்படி? இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்று. நீங்க பண்ண ஊழல் உலகத்தை உள்ளங்கையில் வைத்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மாபெரும் ஊழல் இயக்கம் என்று காங்கிரஸையும் சேர்த்து உங்களோடு எங்களையும் புறந்தள்ளி விட்டார்கள் என்பதுதானே வரலாற்று உண்மை. நீங்கள் செய்த ஊழலின் காரணமாக நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? நீங்க அங்க இருந்துகிட்டு மேடையில் பேசுறீங்களே, உங்க எதிரில் இருக்கிற தொண்டர்கள் துரோகின்றாங்க. யார் துரோகி? 2014 நாடாளுமன்ற தேர்தல். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நாடாளுமன்ற தேர்தலில்? 14 நீங்களும் தோத்து போயிட்டீங்க. ஏடிஎம்கே அன்னைக்கு எனக்கு 37 சீட்டு. 37 ஏடிஎம்கே 37 சீட்டு ஜெயிச்சதுன்னா எங்க கூட நீங்க சேர்ந்ததுனால தான். எங்க கூட நீங்க சேராத போதெல்லாம் தோத்து போயிருக்கீங்க. இன்னைக்கு 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் காரணம் காங்கிரஸ். மறந்துடக்கூடாது. யார் துரோகி? நீங்க தான் துரோகி. எங்களை பார்த்து ஒரு விரலை நீட்டி துரோகி என்று சொன்னால் 4 விரல்கள் உங்களை நோக்கி துரோகி என்று பாயும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுங்கள். சொல்லாம கொல்லாம போய் அங்க போய் கூட்டணி வச்சுட்டாங்க. ஏங்க தெளிவா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, வாக்கு எண்ணிக்கை முடிந்து முதல்வர் தோல்வி என்று அறிவித்த பிறகு அவரை அடுத்த நாள் காலையில் சிதம்பரம் திரு செல்வ பெருந்தகையும் சந்தித்து விட்டு வந்து அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அம்மையாரை கூப்பிட்டும் கார்கே அவர்கள் திரு TR பால் அவர்களை அழைத்தும் நீங்கள் போகும் பாதை சரியில்லை, பிஜேபியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க நீங்கள் முயற்சி செய்வதாக அறிகிறோம், அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று சொல்லிவிட்டோமே. அதை தானே கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லிச்சு, அதை தானே முஸ்லீம் லீக் சொல்லிச்சு, அதை தானே விடுதலை சிறுத்தை சொன்னாங்க. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்களே, அப்போ அவங்களுக்கு பாராட்டு சொல்கிறீங்களே, அப்போ எங்களை மட்டும் நோக்கி ஏன் தெரியுங்களா? திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் பிஜேபியை நோக்கி தங்களுடைய நகர்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு நேரு அவர்கள், திரு செந்தில் பாலாஜி 3 பேர் கழுத்துக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை என்ற ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை நம்முடைய தலைமைச் செயலாளர், தமிழ்நாடுனுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் ஊழல் புரிந்திருக்கிறார்கள், ஆதாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும் என்று. இப்போ தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுவார்? முதல்வரை கேட்பார். முதல்வர் அனுமதி கொடுத்த அடுத்த நொடி அவர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை செய்யும், விசாரணைக்கு அழைக்கும், கைது செய்யும், முடிந்தால் டெல்லி வரை அழைத்து செல்லும், தீகார் ஜெயிலிலும்
போடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற பயத்தின் காரணமாக நாங்கள் காங்கிரஸை பாருங்கள், உங்களை விட அதிகமாக வசைபாடி கொண்டிருக்கிறோம், எங்களை பாருங்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்க ஆட்களை விட்டுவிடுங்கள் என்று மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை எவ்வளவு திட்டுறாங்களோ அவ்வளவு அவருக்கு இந்த நேரத்தில் லாபம். அவங்க ஆட்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களை திட்டினால்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அதனால்தான் எங்களை சாடுறாங்க. திரு மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் எங்களை பார்த்து மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கு காரணமே பிஜேபியினுடைய நல்ல பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய ஆட்கள் மீது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ கை வைக்க கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக. நாங்கள் பாருங்கள் காங்கிரஸை வசைபாடி கொண்டிருக்கிறோம் என்று வசைபாடி கொண்டிருக்கிறார். அந்த வசைபாடுவதற்கெல்லாம் நாங்கள் அசைந்து கொடுப்பவர்கள் அல்ல. நீங்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய தாத்தா உதயநிதி அவர்களுடைய தாத்தாவும் திரு ஸ்டாலினுடைய தந்தையும் என்ன சொன்னார்? நான் நினைக்கிறேன் 84 அந்த காலகட்டத்திலேருந்து சர்வாதிகார சண்டாளி யார இந்திரா காந்தியை பார்த்து, சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக படுகொலைக்காரி, முக்காடு போட்ட முசோலினி, நவீன இந்தியாவின் ஹிட்லர் என்று இந்திரா காந்தியை பேசியவர். அதெல்லாம் நாங்கள் மறக்கல, மன்னிச்சிட்டோம். மன்னிச்சிட்டு தான் உங்களோட கூட்டணி வச்சோம். ஆனா இன்னும் மறக்கல, பசுமையா நினைவில் இருக்கு. இந்திரா காந்தி முசோலினியா? அப்ப ஏன் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு ஏன் கூப்பிட்டீங்க? அது 80ல அதுக்கப்புறம் தானே சொன்னது. அதுக்கப்புறம் தான் சொன்னார். கரெக்ட். அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்லலாமா? நீங்க ஏன் சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க? அப்போ நீங்க எப்பவும் மாறி மாறி பேசுவீங்க. அதாவதுங்க மாறி மாறி அவங்க பேசுறாங்க, நீங்களும் போய் தானே கூட்டணி வைக்கிறீங்க. ஏங்க அவர் சில காலத்தின் கட்டாயம் சில கட்சிகளோடு கூட்டணி வைப்பது இந்திய ஜனநாயகத்தின் வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எழுதப்படாத சட்டம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நாங்களும் மாறி மாறி கூட்டணி வைத்தோம் என்று நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது தவறு என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இனி எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று செங்கல் சேனல் மூலியமாக நானே உறுதிமொழி அளிக்கிறேன். நான் விரைவில் டெல்லி சென்று தலைவர் ராகுல் காந்தியிடத்திலும் அன்னை சோனியா காந்தியிடத்திலும் மனு கொடுக்க இருக்கிறேன். எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்காதீர்கள். நாளைக்கு ஆட்சியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஏங்க எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணல் நீராதாங்க இருக்கு. திமுக இனி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மும்முனை போட்டியா முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் ஒரு வார்த்தை சொன்னார், பொன்னான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? 60 இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு நாங்கள் தான் காரணம். என்னை பார்த்து நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசாதீர்கள் தயவு செய்து என்று முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் திரு ஐயா காதர் மொய்தீன் சொல்லுகின்ற அளவில் நீங்கள் தரம் தாழ்ந்து போய்விட்டீர்கள். அவர் ஒரு பேராசிரியர், கடும் சொல் பேசாதவர். காதர் மொய்தீன் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், பழகுவதற்கு இனிமையானவர். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்த்து விட்டால் வாங்க வாங்க கிருஷ்ணமூர்த்தி வாங்க என்று அழைத்து பக்கத்தில் இருப்பவரை கொஞ்சம் தள்ளி உட்காருங்கள் என்று என்னை அருகில் உட்கார வைத்துக் கொண்டு என்னோடு பேசுவதிலே உங்களோடு பேசுவதிலே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதரை நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்களே, என்ன நியாயம்? 2 இடத்துல அவங்களால தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. திமுகவில் தான் IUML 2 இடத்துல 60 இடத்துல எங்களால ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. 2 இடத்துல நீ உங்களால ஜெயிச்சா 60 இடத்துல அவரால் ஜெயிச்சிருக்கீங்களே, அதையே நீங்க ஏத்துக்கணும்ல. 5 இடத்துல நாங்க தான் ஜெயிக்க வச்சது மரியாதைக்குரிய திரு உதயநிதி சொல்றீங்களே, மீதி இடங்கள்ல எங்களுடைய ஓட்டம் போட்டிருக்குல்ல. 2014 நீங்கள் தோற்று போனதற்கு என்ன காரணம்? காங்கிரஸோடு கூட்டணி வைக்காதது தானே காரணம். முதல்ல திரும்பி பார்க்கணும். உங்க முதுகுல இருக்கக்கூடிய அழுக்குகளை முதலில் எடுங்க. முதுகுல சவாரி செஞ்சிருக்கீங்க. எங்க முதுகுல தான் அவங்க சவாரி செஞ்சிருக்காங்களே தவிர அவங்க முதுகுல நாங்க சவாரி செய்யவே இல்லை. அந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. இன்னொரு மாபெரும் உண்மையை நான் சொல்லுகிறேன். நான் இதே உங்களுடைய சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். பீகாரில் எங்களுடைய தோல்விக்கு காரணம் திரு சாதி யாதவ் என்னிடம் சொன்னது. சாதி யாதவ் யாருன்னா ராபரி தேவி, லாலுவோட மனைவியினுடைய கூட உடன் பிறந்த தம்பி, என்னுடைய நெருங்கிய நண்பர். ஸ்டாலினை பீகாரில் பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்தது காங்கிரஸ். அவர் சொன்ன வார்த்தை, சனாதனத்தை பற்றி பெரியார் திடலில் பேசியதை
ஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி விங் ஒரு ஃபோன்லேயும் பீகார் மக்கள் ஃபோனில் வந்துச்சு வலைதளத்தில். ஸ்டாலினை அழைத்து வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய வைத்ததனால் நாங்களும் தோற்றோம் நீங்களும் தோற்றோம் என்றார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட்டணி வைப்பதற்கு முன்னாலே 23 மாநிலங்களிலே ஆண்டு கொண்டிருந்தோம். இந்த சனாதன பேச்சும் இந்த இந்து மத விரோதமும் பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவரையும் திரு மு.க. ஸ்டாலின் போன்றவர்களையும் திரு துரைமுருகன் போன்றவர்களையும் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்துக்கள் விரோதி என்று. இந்துக்கள் விரோதின்னு 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி பிடிக்கலையான்னு கேட்பாரு. பிடிச்சிங்க, எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களுக்கு ஓட்டு போட்டா நான் மார்த்தட்டி சொல்லுவேன். ஆனால் அந்த இந்துக்களை நீங்கள் அடையாளப்படுத்தி பிஜேபி இந்தியா முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்கள் விரோதி என்று அடையாளப்படுத்தியதன் காரணமாக 23 மாநிலங்களில் ஆண்ட நாங்கள் இன்றைக்கு 3 மாநிலங்களில் ஆளுகிறோம் என்றால் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களே, மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் காரணம். எங்களுடைய 21 மாநிலங்கள் நாங்கள் தோற்று போனதற்கு நீங்கள் தான் காரணம். உங்களுடைய இந்து விரோத போக்கும் உங்களுடைய மோசமான சனாதன பேச்சும் பெரியார் திடலிலே நீங்கள் மீண்டும் ஒரு முறை போட்டு பாருங்கள். உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தியது. உங்களோடு வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு குழாவிக் கொண்டிருக்கிறீர்களே வைரமுத்து கவிஞர், ஆண்டாளை பற்றி என்ன பேசினார் ஆண்டாளை பற்றி? இந்து மக்கள் கொதித்து போனார்கள். ஒரு கண்டன அறிக்கை விட்டீர்களா? திராவிட முன்னேற்ற கழகம் வைரமுத்தை மீண்டும் அழைத்து கொஞ்சம் கொண்டிருக்கிறீர்களா அந்த மனிதனை? ஓகே, இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இனிமே திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, காங்கிரஸ் வைக்கவே கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் இப்ப டெல்லிக்கு போய் சொல்ல போறீங்க? சொல்ல போறேன் நான். இப்ப டெல்லிக்கு அடுத்த வாரத்தில் போய் சோனியா அம்மாவையும் சந்திச்சு தலைவர் ராகுல் காந்தி இருவரையும் சந்தித்து எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்காதீர்கள், உதயநிதி இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார். நீங்கள் உடனடியாக அறிக்கை விடுங்கள், இனி எங்களுடைய வாழ்நாளில் காங்கிரஸ் எந்த காலத்திலும் சனாதனத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவோடும் இந்து விரோத திமுகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அறிக்கை விடுங்கள். அடுத்து வரும் எல்லா தேர்தலிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். 2029 ராகுல் காந்தி பிரதமர் ஆவதை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியில் இல்லை என்றால் யாராலும் தடுக்க முடியும். வரும் நாட்கள்ல வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல? வரவே முடியாது சார். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த 5 ஆண்டுகள்லங்க. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வேண்டியவரே சொன்னார், கலைஞர் இப்படியெல்லாம் நடந்துக்கலங்க, மிக மோசமான ஒரு நிர்வாகம், கூட்டணி கட்சிகளை மதிக்காத நிர்வாகம். அவர் ஒரு உயர் அதிகாரி, அவர் பேரை சொல்லக்கூடாது, சரியா வராது. ஒரு மிகப்பெரிய அதிகாரி சொன்னாரு, கலைஞர் 6 தடவை முதல்வராக இருந்து செய்யாத தவறுகளை முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அமைச்சரவையும் இந்த 5 ஆண்டுகளில் செய்து விட்டார்கள் என்று வருத்தத்தோடு குறிப்பிட்டார். அதுதான் முதல்வரே தோல்வி என்று உங்களுக்கு வேண்டியவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞருக்கு வேண்டிய அதிகாரியே சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மோசமான ஆட்சி. நானும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திரு கே.எஸ். அழகிரி அவர்களும் என் போன்று துணைத் தலைவராக இருந்த என் அன்பு சகோதரர் கோப்பண்ணா அவர்களும் நடையாக நடந்தோமே. கூட்டணிக்கு வாக்குறுதி அளித்தீர்கள், அதை செய்யுங்கள் என்று சொன்னோமே. நகராட்சி தலைவர்கள் அளித்தீர்கள், பேரூராட்சி தலைவர்கள் அளித்தீர்கள், எதுவுமே செய்யல. யூனியன் சேர்மன் அளித்தீர்கள், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொண்டீர்களே. எங்களுக்கு ஒதுக்கியதையும் நீங்களே எடுத்துக்கொண்டீர்களே, மாற்றி தாருங்கள் என்று நான் கதறியதை விட திரு கோப்பண்ணா முதல்வரிடம் கதறினாரே. உங்கள் செவிகளிலே ஒலித்ததா? கேட்டீர்களா? சரி, கொஞ்சம் கேட்டது, முதல்வருக்கு கேட்டது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அறிக்கை விட்டார். நான் முதல்வரிடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. ஆனால் கோப்பண்ணா கதறினார், எப்படியாவது பண்ணுங்க, ரொம்ப இதுவாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குங்க, அவமானமாக இருக்குங்கன்னு சொன்னார். ஆனால் ஒரு அறிக்கை விட்டார். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே, காங்கிரஸுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கி விடுதலை சிறுத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, முஸ்லீம் லீக் ஒதுக்கினதும் எடுத்துட்டாங்க,
கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்குறதே எடுத்துட்டாங்க. எப்படிங்க உங்களோட கூட்டணியில தொடர முடியும்? எங்க மதிமுகவினுடைய துரை வைகோ அவர்கள் எங்க சின்னத்துல நாங்க நிக்க முடியல, 4 இடத்தை கொடுத்து விட்டு உதயசீரன்ல நிக்க சொல்றாங்க. உங்க அமைச்சர்களை மேடையில் வைத்து விட்டு கண்ணீர் விட்டு கதறினாரே. எங்க இது எந்த வகையில் எங்க நியாயம்? துரை வைகோ மரியாதைக்குரிய திரு வைகோ இயக்கத்திற்கு மதிமுகவுக்கு 4 இடங்க குத்திங்க. அவங்களுக்கு பம்பர சின்னம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் அவங்க நிக்கட்டுமே, ஏன் உங்க சின்னத்தில் நிக்க? இது சர்வாதிகாரம் இல்லையா? இது சர்வாதிகாரம் இல்லையா? உங்களோட யார் கூட்டணி வைப்பாங்க? கம்யூனிஸ்டையும் உங்களதுலேயே நிக்க சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் ஆல் இண்டியா பார்ட்டி முடியல, முஸ்லீம் லீக் ஆல் இண்டியா பார்ட்டி முடியல, அதே மாதிரி நம்முடைய காங்கிரஸ் ஆல் இண்டியா பார்ட்டி. ஆனால் சென்ற முறை என்ன பண்ணீங்க? விடுதலை சிறுத்தையினுடைய மரியாதைக்குரிய திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய நெருங்கிய நண்பர், அன்பானவர், பண்பானவர் ரவிக்குமார் அவர்கள், அவரை என்ன சின்னத்தில் நீங்க நிக்க வச்சீங்க? உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சீங்க. 3000 ஓட்டுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு அன்பு சகோதரர் திருமாவளவன் வெற்றி பெற்றார் என்றால் என்ன காரணம்? பானை சின்னத்தில் நிற்கனால அவரை தோக்கடிக்க நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆனால் அதையும் மீறி 3000 ஓட்டில் ஜெயிச்சார். அதனால கோபண்ணா அவர்கள் கதறி பிறகு அறிக்கை விட்டார். அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அவருடைய இயக்கத்தினர் திரு ஸ்டாலின் பேச்சை கேட்டாங்களா? யாராவது கேட்டு இது வரைக்கும் பதவி விலகினாங்களா? இது வரைக்கும் அவங்களே தான் தொடர்றாங்க. அதனால உங்க கூட்டணியில் தொடரவும் கூடாது, இனி சேரவும் கூடாது. கூட்டணிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்கள் இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.